இன்றைக்கு பார்க்கிறது காரியம் என்றால் believing brings benefits. நம்பிக்கை எப்பொழுதுமே நல்ல காரியங்களை நன்மைகளை தருகிறதாய் இருக்கிறது. எப்பவுமே ஒரு விஷயத்துல நம்புறோம் அப்படின்னா அது நன்மையாய் நமக்கு வந்து செய்யும். அந்த நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஒருவேளை நீங்க ஒரு ஆளு ஏதாவது நல்லது செய்யறாங்க அப்படின்னா அவங்க முழுசா நம்பினீங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. அறக்குறையா நம்பினா அவங்களும் அறக்குறையா செய்கிறதா இருப்பாங்க. ஏமாத்துற மாதிரி நம்புறீங்கன்னா ஏமாத்துறதுக்கு மாதிரியா அவங்களும் செய்வாங்க. அதனால நம்பிக்கை ரொம்ப அவசியமானதா இருக்கிறது. அது நம்பும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம முழுசா நம்பினா கிடைக்கும். அதுக்கு வேதத்துல எந்த உதாரணமும் தேவையில்லை. இந்த மாதத்துல நம்ம தொடங்கும் பொழுது நாம் தொடங்கினோம். அருமையான இயேசுடைய தாயை போல ஒரு விசேஷமாய் நம்பினவர் வேதத்துல யாருமே கிடையாது. அவங்கதான் ரொம்ப முழுசா நம்புறாங்க. அவ்விதமாகவே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ரோமர் விசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ரோமன்ஸ் 15:13 பார்க்கலாம். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கை இருந்தா ரெண்டு காரியம் ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும். ஒன்று, முதலாவதாக என்ன இருக்கும் அப்படின்னா சமாதானம் இருக்கும். இரண்டாவதாக சந்தோஷம் இருக்கும். இப்போ உலகத்துல நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், எப்பொழுதுமே கிறிஸ்தவன் எப்படி இருப்பான்? சந்தோஷமா, எப்பவுமே சமாதானமா இருப்பான். அப்படி சமாதானமா இல்ல, சந்தோஷமா இல்ல அப்படின்னா நீங்க திரும்ப ஒரு முறை உங்க ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கிடைக்கிறது என்னென்றால் இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை சிலுவையில ஆண்டவர் நமக்காய் தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்பனாதான் ரெண்டு காரியம் வேதத்தின்படி நடக்கும். ஆகவே சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் பார்த்து நம்ம நேரத்துக்கு முடித்து விடலாம். சந்தோஷமோ சமாதானமோ கிறிஸ்தவருக்கு இருக்கும். இல்ல அப்படின்னா உண்மையிலே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஒரே போல ஒவ்வொரு நாளும் இருக்காது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான காரியங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்புடைய வேறு முதலாவதாக எங்கே சொல்லுகிறது என்றால் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. தேவதூதர்கள் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? உங்களுக்கு சமாதானம் வரட்டும், நற்செய்தி கொண்டு வருகிற அப்படின்னு சந்தோஷமான காரியங்களை வேத வசனம் கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரணும். சிலர்லாம் வேதத்தை வாசிக்கும் போதே நல்லா தூக்கம் வரும். உண்மையிலே தூங்குவதற்கு ஏற்ற மருந்து கிறிஸ்தவர்கள் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் வாசித்தான் தூக்கம் வரல அப்படின்னா நீங்க அதுவே ரொம்ப விசேஷமா டக்குனு தூக்கம் வரணும்னா மத்திய 1ஆம் அதிகாரம் வாசிச்சா உடனே தூக்கம் வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? மத்திய 1ஆம் அதிகாரம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தூக்கம் வரல அப்படின்னா மத்திய 1ஆம் அதிகாரத்தை மாத்திரம் வாசிங்க, உடனே தூக்கம் வந்துடும். ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்கள் நானும் நம்பிக்கையோடு ஆண்டவருக்குள்ளே இருப்போம் என்றால் இந்த உலகத்துல நம்மை போன்ற சந்தோஷமும் சமாதானம் நிறைந்தவர்கள் யாருமே இருக்கவே முடியாது. ஏனென்றால் மற்றவர்களுக்கு ஒவ்வொரு விதத்துல கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நமக்கு என்ன கிடையாது? கவலையே கிடையாது. வேதம் சொல்லுகிறது நாளை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதா? கவலைப்படவே கூடாது. நாளைக்கு இருப்பவானே யாருக்குமே நிச்சயம் கிடையாது. அப்ப எதுக்கு நாளை குறித்து கவலைப்பட வேண்டும்? இன்று கர்த்தர் உண்டு பண்ணின நாளா இருப்பதனால இந்த நாள் நம்ம சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். இதுல ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் பார்க்க நம்ம முடியல. வேத வசனம் சொல்லுகிறது ரோமர் 14:17 வாசிக்கலாம். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. பாருங்க பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ முதல்ல பார்த்துட்டோம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு 2 காரியங்கள் ஆண்டவர் தருகிறார். ஒன்று அவர் சந்தோஷம் தரார், இரண்டாவது சமாதானம் தருகிறார். இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது எப்பொழுதுமே சந்தோஷமா, எப்பவுமே சந்தோஷமா.
இப்ப இங்கேயே சந்தோஷமா இருக்க முடியல, இங்கேயே மூஞ்சி சுட்டு மூஞ்சி மாதிரியே இருக்குது, இங்கேயே மூஞ்சி கொடை மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னா அங்க உண்மையிலே என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மிருகங்கள்லாம் பறக்கும் போகுமா அப்படின்னா தெரியாது. வேணா லாஸ்ட் கேளுங்க, அவர் தெளிவா சொல்லுவாங்க. அப்போ ஒரு என்ன தெரிஞ்சு கொள்ளுங்க, அங்க என்ன இருக்க பொழுது சந்தோஷம் மாத்திரம்தான். சந்தோஷமா இருப்பது பரலோக ராஜ்யமா. இங்க பூமியில நம்ம எல்லாத்தையும் விட்டு கவலைப்படலாம். ஆலயம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன சாப்பிட போறோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிடலாம், தூக்கம் வராது, இப்படி நிறைய கவலைகள் இருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யம் அல்லது நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நமக்கு வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்காது. சிலருக்கு காலையில் இருந்தது சந்தோஷம் இருக்கும், வேலைக்கு போனோடனே சந்தோஷம் போயிடும். அதுவும் மாலை வீட்டுக்கு வந்தோடனே மொத்தமா அடக்கம் பண்ணுவாங்க சந்தோஷத்தை. அப்படி அல்ல, வேத வசனம் சொல்கிறது சந்தோஷமா இருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்னா எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்கு. ஏன் அங்க மட்டும் அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாப்பீங்க அப்படின்னா அங்க எதை குறித்தும் கவலை இல்லை. ஏனென்றால் பிதாவானவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் இப்போ ஒன்றும் இல்லை, நைட்டு தூங்குறோம், திடீர்னு மழை அடிச்சு புயல் காற்று அடிச்சு கரண்ட் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கவலை வரும். ஐயோ தூக்கம் போச்சு, நாளைக்கு எப்படி வேலைக்கு போகிறோம். பருவத்தில் கவலையே கிடையாது, ஏன்னா அவரே வெளிச்சமா இருக்கிறார். 24 மணி நேரம் வெளிச்சம் போக மாட்டீங்க. அல்லது காலையில என்ன வேலை பண்ணணும் அப்படின்ற கவலையோட சிலர் தூங்குவாங்க. அந்த கவலை கிடையாது, அந்த தூக்கமே கிடையாது. அங்க எப்பவுமே விழுத்து கொண்டே இருக்க. அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்க, இங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த உடனே சந்தோஷம் வராது. எடுத்த உடனே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ள முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா இருக்க என்ன பண்றோமா, கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. இந்த சமாதானம் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். அதுதான் ரட்சிக்கப்பட்டதோட அடையாளம். ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னா அடையாளம் என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்பவுமே சமாதானமா இருப்பாங்க. சமாதானம் அமைதியா இருப்பாங்க. என்ன நடந்தாலும் அவங்க இயேசுநாதர் எப்படி இருந்தாரு, ஒரு கப்பல்ல போகும்போது அவர் மாதிரி நிம்மதியா தூங்கினாரு. அவர் வந்து யாராவது எழுப்பாங்க யோசிச்சிருந்தாரா சொல்லுங்களேன். சீசர் கடலை பார்த்து பயந்து எழுப்ப போறாங்க அப்படின்னு அரை தூக்கத்தில் என்ன பண்றாங்க ஓரக்கடலை பார்த்துருந்தாரா, நல்லா தூங்கினாரு. சொல்லுறது அவர் 5 லிட்டர் இருந்தார், அதாவது ஹாஃப் ஸ்லீப்ல ஃபுல்லா இருந்தாரு. அது என்ன நடக்குதுன்னே தெரியாத இருந்தார். காரணம் என்னன்னா அவருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இருக்கு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட சமாதானம்னா இருக்கும். என்ன நடந்தாலும் சிலலாம் சொன்னா கேட்பாங்க, அவங்க எருமாடு போல இருப்பாங்க. கிறிஸ்தவ எருமாடு வந்தா தெரியுமா உங்களுக்கு? எரும மாடு பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்க்கறத பார்த்தா எங்க பாஸ்டர் நேர்தான் வயிற்றுக்குள்ள போச்சு இப்போ கேட்குறீங்க அப்படின்ற புரியுதுங்களா? அப்போ அது எப்படின்னா அது இன்னும் மழை பெய்யாத அதே மாதிரிதான் இருக்கும். அது வெளியே பார்த்தது அது யார் சார்ந்து போட போறான்னு தெரியல. அல்லது அது வெயில் அடிச்சாதான் இருக்கும், நிறம் மாறாது, குணம் மாறாது, அதோட தன்மை மாறாது. அது அப்படியேதான் இருக்கும். காரணம்னா அதுக்கு எது கவலை இல்லை. அது மேல வண்டி போதுதான் வண்டி தான் ஆபத்து. அப்படிதான் இப்ப பையில போறோம், ஒரு எருமாடு வந்துருச்சுன்னா முதல்ல யாருக்கு ஆபத்து? வண்டி தான் ஆபத்து. கிறிஸ்தவ அப்படிதான் சமாதானத்துல இருக்கணுமா, என்ன வந்தாலும் எது நேர்ந்தாலும் எனக்காய் சிலுவையில வெற்றி சென்ற சமாதானம் நிலை பெறாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மளை வைக்கிறவரா இருக்கா. ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்சம் வித்தியாசமானது. என்னன்னா திடீர்னு நம்ம எல்லாம் உற்சாகமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும். அது ஒரு எழுப்புதல் கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே வீட்டுல ஏதாவது கஷ்டமா போயிடும், சந்தோஷம் காணா. சொல்லுகிறது பரலோகம் எப்பொழுதுமே சந்தோஷமா. நீங்க நான் அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போக போகிறவர்களா இருக்கிறோம். இதை எவ்விதமாய் ஏசாயாவில் விளக்கி சொல்கிறார் என்று பார்ப்போம் என்றால் ஏசாயா 55:12 வாசிக்கலாம். ஐசாயா 55 பார்க்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது நம்ம மகிழ்ச்சியாய் புறப்பட்டு எப்படி கொண்டு போவார் ஆண்டவரே? சமாதானமா போகணும். நீங்க நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி போகணுமா? சமாதானமா போகணும். போகும்போது அங்க என்ன சண்டை வதிகளான்னு போகக்கூடாது. போகும்போது அங்க என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம். போகும்போது நம்ம மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் போக வேண்டும். கிறிஸ்தவ கோயில் வரும்போது எப்படி வரணும்? காலையில எழுத உடனே
வீட்டுல 2000 தான் இங்க வரணும். எப்படி வரணும்? ஆமா, நம்ம காலை எழுந்தே ஆலயத்துக்கு போகிறோம் என்பது ஒரு காரியத்தை நினைவு வந்தோடனே இருக்கணுமா, மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயோ, ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரோட பேச போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம், பரிசுத்தாவியால் நிரப்பப்பட போகிறோம் என்ற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியோட, சமாதானத்தோட புறப்பட்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அப்படி வந்தாய் நடக்க வேண்டாம். வாசிங்க. பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய். அதுக்கு முன்னாடி நம்ம அப்படி சந்தோஷமா சமாதானமா வந்தா முன்னாடி இருக்கிற மலையும் பருவங்களுமா கம்பீரத்து நிற்கிறதா இருக்கிறது. கம்பீரத்து முழங்கும். வெளியில் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். பாருங்க, வெளியில் இருக்க மரங்கள் எல்லாம் பண்ணுமா, கை தருமா. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா, வீட்டுல கலவையை ஆண்டவர் ஆராதிக்க வந்தாலும் அல்லது எங்கன்னா போகணும்னு தொடங்கினாலும் சண்டையோட போறதுனால சின்ன கல் பார்த்தீங்களா, அது கூட பெரிய மலையா தெரியுமா. சின்ன கல் ஒண்ணும் இல்லை, போகும்போது வண்டியில டீசல் இல்லாம இருக்கும், போகும்போது டீசல் போட்டு போயிடல, பெட்ரோல் போட்டு போகலாம். ஆனா நம்ம அவசரத்துல கிளம்புறதுதான் டென்ஷன் ஆகும். பெட்ரோல் கூட பாருங்க, அங்க பெட்ரோல் பங்கு போனா ஒரு பெரிய கியூ நிற்கும், அங்க வேற டென்ஷன். ஆனா நீங்க சந்தோஷமா புறப்பட்டு போகல, ஆண்டவர் எல்லா வழியும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் அதை இழந்து விடுகிறவர்களாக இருக்கிற பேர் சொல்கிறது. மலைகளாக இருந்தாலும் அல்லது பெரிய காரியங்களா இருந்தாலும் அது நம்ம பார்த்து என்ன பண்ணுவான், கைத்தட்டி ஆர்ப்பரித்து கெம்பிருக்கிறதா இருக்கிறது. காரணம் என்னவென்றால் நீங்கள் நானும் சமாதானமாய் புறப்பட பொழுது ஆண்டவரை அழகாய் செய்கிறவராக இருக்கிறார், மகிழ்ச்சியோட செய்கிறவராக இருக்கிறார். நீங்க இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ள, ஆண்டவரை ஆராதிக்கணும்னு வந்தாலும் வீட்டுல உட்கார்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் நீங்க எப்படி வேணுமா, சந்தோஷமா ஆண்டவர்கள் பேசும்போது சந்தோஷமா பேச. உடனே சொல்லலாம், பாஸ்டர் அண்ணால் மட்டும் ஏன் பாஸ்டர் சந்தோஷமா இல்லை? அண்ணாளுக்கு இருந்த பிரச்சனை. ஒருவேளை அண்ணாலை போல நீங்க பிரச்சனையோட இருக்கிறீங்கன்னா நீங்க அழுதுமே வாங்க, யார் வாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிரச்சனை ஜாஸ்தி. அண்ணாளுக்கு தெரியுமா, ஒரு பிள்ளை இந்த காலத்துல பெற்றெடுத்தாலே ரொம்ப கஷ்டம், 2 பெற்றெடுத்தாலும் கஷ்டம். அண்ணாளுக்கு எத்தனை பண்ணீங்க? பாவனா அவர் பெற்றாங்க, நான் அந்த நேரம் டெய்லி பார்க்க போலங்க அப்படின்றீங்களா? இல்ல குழந்தை பெற்றவங்க போய் பார்க்கலன்றீங்களா? அவங்க 6 குழந்தை யோசிச்சு பாருங்க. திடீர்னு உங்களுக்கு அண்ணால குழந்தைக்கு வந்து ஒரு 6 பிள்ளைகள் இருக்காரு. நினைச்சு பாருங்களேன், ஒவ்வொருத்தரையும் ஒரு லட்சம் வைக்கணும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா. அப்ப 6 பிள்ளைங்க எத்தனை ஆச்சு? தேவையான ரொம்ப அது உள்ள செஞ்சு சந்தோஷமா ஆண்டவர் வந்து ஆராதித்து விட்டு போகலாம். அப்படி என்றால் ஒன்று யோசிக்க வேண்டும், ஆண்டோட சமூகத்தில் வரும்பொழுது நம்ம மகிழ்ச்சியோட சமாதானமாய் வரும்பொழுது எவ்வளவு தடைகள் இருந்தாலும் ஆண்டவரை அழகாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நன்மையிலும் பெருமையாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ யார் சந்தோஷமா சமாதானமா இருக்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய பார்வைக்கு அல்லது சமூகத்துக்கு வரும்போது உற்சாகமாய் வருகிறார்களோ, ஆண்டவர் அவங்க தான் என்ன பண்றாரா, எல்லாவற்றையும் பெருக பண்ணுகிறவராய் நற்கிரியாக இருந்தாலும் அவர் சம்பூர்ணமான காரியம். சம்பூர்ணம்னா கம்ப்ளீட்னஸ், ஒரு முழுமை. சம்பூர்ணம்னா கம்ப்ளீட்டா இருப்பாங்க. அதுக்கு சம்பூர்ணம் பேர் வச்சுன்னா அவங்க கம்ப்ளீட்டா இருப்பாங்கன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? சம்பூர்ணம்னா கம்ப்ளீட், வேதத்தின்படி ஒரு முழுமையான காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் யாருக்கு செய்வாரா, யாரு முகமலர்ச்சியோட சமாதானமாய் அவரை ஆராதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானா இதெல்லாம் என்ன பண்ணுமா, வந்து சேருகிறதா இருக்கிறது. ஒருவேளை இந்த வருடம் தொடங்கி நான் இதுவரைக்கும் முழுமையே அடையலைங்க, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எதையும் சம்பூர்ணமா பார்க்கவே இல்லை, அல்லது இதுவரைக்கும் ஒரு பணி எடுத்து வச்சா அதுக்கு முடியவே முடியல அப்படின்னா என்ன தெரியுமா பிரச்சனை? நீ முழுசா வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட மன மகிழ்ச்சியோடு சமாதானமாய் ஆராதிக்கவில்லை என்றுதான். 6வது நேரத்துல ஆண்டவர் சமாதானமா ஆராதி, அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இருதயத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க வெளியே என்ன துணி போட்டிருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பாடுறீங்க, அதெல்லாம் இல்லை. நீங்க இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறீங்க அப்படி என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்க நம்பும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட கொடுத்துக்கிட்டே இருக்கார். 2 முக்கியமான காரியம், சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. இது கூட இன்னும் 2-3 காரியத்தை அவர் சேர்த்து தருகிறவரா என்ற சங்கீதக்காரன் சொல்லுங்க. சங்கீதம் 28:7 சொல்லுங்க, நான் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எடுத்துக்கிட்ட வாசிக்க
கர்த்தரின் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கைகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இங்க பாருங்க, அவன் சொல்றான் சகாயம் வருமா, அவரை நம்பி இருந்தா வருமா, ஹெல்ப் வரும், தானா உதவி வரும். நம்ம பாட்டு மட்டும் பாடுறோம், உதவி வரும், கண்மலை நோக்கி பார்க்கிறோம். ஆனா நம்பாம அந்த பாட்டை நீங்க எத்தனை வருஷம் பாடினாலும் பாட்டு பாட்டாமே இருக்கும். உங்க வாழ்க்கையாவே தான். அப்போ ஒன்று யோசிக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையில நீங்களும் நானும் சமாதானமா அவருடைய சமூகத்துக்கு இந்த காலையில வந்தோமா, அல்லது உண்மையே சந்தோஷமா வந்திருக்கிறோமா? இல்லைங்க நாங்க வேற வழியில வந்துட்டேன் அப்படின்னா ஒப்புக்கு ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயம், நான் இந்த காலையில நம்முடைய சமூகத்துல சமாதானமா சந்தோஷமா வருகிறேன் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது எப்படி உதவி செய்வாரா? நீங்க எதுவுமே பெருசா ஆராய்ந்து பார்க்க வேணாம். நீங்க எதுவும் பெருசா, அவரே உங்களுக்கு பலனும் கேடகமா இருக்கிறான். சங்கீதக்காரன் பலன் என்றால் கேடகத்தை தூக்கத்துக்கு தான் பலன் வேணும். கேடகத்தை நீங்க எத்தனை பேர் கேடகத்தை தூக்கி இருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை மியூசியத்துக்கு போனீங்கன்னா அங்க ஆள் பார்க்காத நேரத்தில் வச்சிருப்பாங்க, தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட் இருப்பாங்க, தூக்கவே முடியாது, செம்ம வெயிட் இருப்பாங்க. அது முழுசு இரும்பு பிளேட்ல பண்ணா அது அசைக்க கூட முடியாது. இன்னைக்கு இருக்கிற நம்மலாம் அன்னைக்கு அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு தெரியல, அழகா தூக்கினா சண்டைக்கு போய்க்கிறாங்க. அதுல இன்னும் நிறைய இருக்கு, வெரைட்டிலாம் செயின்ஸோட இருக்கும், அதை அசைக்க கூட முடியாது. காரணம் என்னவென்றால் ஆண்டவர் உன்னை பல உதவி என்றால் உன்னை பலப்படுத்தினாரா ஒருவனும் உன்னை அசைக்க முடியாத அளவுக்கு உதவி நம்புகிறவர்களுக்கு வருகிறதா இருக்கிறார். நீதானா அவர் மேல முழுசா நம்பிக்கை வைப்போனா முதல் காரியம் சந்தோஷமோ சமாதானமோ தருகிறவர். இரண்டாவது காரியம் அவர் தருகிறதா உதவி தானாகவே வருங்க. அவர் நம்புறவங்களுக்கு தான் உதவி செய்கிறவரா இருக்கார், நம்பாதவங்களுக்கு உதவி இப்போ ஒண்ணுல நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் யார்கிட்டயோ உதவி கேட்குறீங்க, உங்க மேல அதிகாரத்தை உதவி கேட்குறீங்க வச்சுங்களேன், ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வேணும். அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒரு 10,000 ரூபாய் வேணும், சரி வெயிட் பண்ணுப்பா சொல்றேன் அப்படின்ட்டு வச்சுங்களேன். வெளியே வந்து நீங்க என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அது வந்து பக்கத்துல வர மாட்டாங்க, இந்த அளவுக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவர் உள்ளது தெரியும். உள்ளது ஆபீஸுக்கு நிச்சயமா தர மாட்டார், நிச்சயமா. அதுவும் என்ன மாதிரி முதல்ல சத்தியமா தரல. எடுத்தோடனே இல்லைன்னு ₹10 இல்லைன்னு, அதான் சொல்றேன், ₹10 இல்லைன்னு. ஏன்னா எதுக்கு நம்மள கொடுத்து அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அப்போ ஒன்று சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் மேல முழுசா நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் அவர் உதவி செய்யறதாக. அவருடைய உதவி எப்படி இருக்கிற இருக்கும், கம்ப்ளீட்டா இருக்கும், அதுல எந்த குறையும் இல்லை. குறையே உதாரணத்துக்கு இந்த மாசம் நடத்துவதற்கு ஒருவேளை நீங்க பெரிய திட்டம் வச்சிருக்கலாம், இந்த கடையில் தான் துணி எடுக்கணும், அந்த பிரியாணி தான் சாப்பிடணும், இந்த ஆட்டை தான் வாங்கணும்னு இருக்கும். ஆனா அவரும் திட்டம் வச்சிருப்பார், இந்த கோழியை சாப்பிடறா, ஆட்டை தின்னதா, கோழி போதாக நம்ம வந்துடும் அப்படின்னு அவரும் திட்டம் வச்சிருப்பார். அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம திட்டத்தை கொண்டு போறோம். அவரு கரெக்டா கம்ப்ளீட்டா நம்ம ஆரோக்கியமா பலனா இருப்பதற்கு சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் பெரிய உதவி. உதவியிலே சிறந்த உதவி இருக்குமா, நீங்க நானும் பலனாய். ஒரு ஆள் பலனாய் இருந்தாலும் என்ன வேணா செய்யலாம். தூங்கலாம், ஏசி போட்டு காலையில் தூங்கலாம், கவுது போட்டு தூங்கலாம், அதான் பலனாகிறவங்க செய்யறாங்க. பலனாய் இருந்தா தாவீது சொல்லுகிறான், என்ன விட்டு ஆண்டவரை 40 அடி சொல்ற அப்படியே தாண்டான். இன்றைக்கு வேர்ல்ட் ரெக்கார்டே 7 அடிக்கு மேல கை வைக்காம தாண்ட முடியாது. போல் வாட்டர்ல தாண்டுவாங்க, போல் வாட்டர் ஒரு பூச்சி வச்சு எழுதி குடிப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? நீங்க பாக்கிறத பார்த்தா பசங்க நம்ம திரும்ப போயிருக்கோம், பஸ் டிபார்ட் போனதுல மாதிரி ஒரு பூச்சி வச்சு எழுதி குடிப்பாங்க, அவங்க அதிகமாகும். ஆனா நார்மலா அடிச்சது பாத்தீங்கன்னா 7 அடிக்கு மேல யாராவது எதிர்த்து வேலைதான் வேர்ல்ட் ரெக்கார்ட், 7.2 தான் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஆனா தாவீது என்னன்றான், 40 அடி சுவரை எங்கிறன்றான். அப்ப அவங்க எவ்வளவு பெருசாலே ஆண்டு வைத்திருப்பான். மேலும் சொல்லுகிறது, நீ அவரை நம்பி இருப்பாய் என்றால் உனக்கு சகாயம் செய்வார் என்றால் உனக்கு பலனை முதல் தருகிறவராய் இருக்கிறார். அதே வசனத்துல வாசிக்கிற 2வது அது என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு கேடயமா இருக்கிறார். கேடயமா என்றால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், கேடயம் முழு சரீரத்தை மூடாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க இந்த வாரியர்ஸை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேடயத்தை பிடிச்சிருந்தா முழுசா முடியும் நினைக்கிறீங்க. தலை பாதி தெரியும்,
காது தெரியும், இன்னும் கொஞ்சம் குட்டி கேடை வந்தா வயிறு தெரியும், வயிறு வரைக்கும். ஆனா அந்த கேடை எப்படி அந்த சோல்ஜரை முழுசா தடுக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கேடயத்தை உண்டு பண்ணும் போது எப்படி உண்டு பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஓகே, நான் சொல்றேன் கேளுங்க, இல்லைன்னா நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு மனுஷன் கையை நீட்டும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஆம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது கண்ணாடி வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் மூடுறதுதான் கேடயம். நீங்க அடுத்த முறை நீங்க போய் சர்ச் பண்ணும்போது சர்ச் பண்ணி பாருங்க. அந்த கேடையை பார்ப்பதற்கு சின்னதா இருக்கும், ஆனா அவன் ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சான் அப்படின்னா முழுசா அவன் மூஞ்சில இருந்து கால் வரைக்கும் அந்த கேடையை முடியும். எதிரி பார்க்கவே முடியாது. அல்லது எதிரி ஏவுகிற எந்த காரியமும் அவன் மேல வந்து படாது. அந்த அளவுக்கு அது டிஃபென்சிவா இருக்கும். நீங்க ஏதாவது பிரதமர்கள் போகும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கல, அவங்க ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டே போவாங்க. சூட்கேஸ் கிடையாது, சிலமா சொல்லுவாங்க ஒரு 10 கிலோ உலகமே அந்த கடை தான் கிடையாது. அதுக்குள்ள ஒரு பாதுகாப்பு கருவி இருக்குது. அதை விரித்தா அவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடிடும், ஏன்னா அவன் க்ளோஸ் பிடிக்கணும். அப்போ இந்த கேடயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் தூரத்துல வைக்கிறார். ஏன் கேட்டீங்கன்னா அந்த கேடயம் பார்ப்பதற்கான சின்னதா இருக்கலாம், ஆனா அவனை முழுசா பாதுகாக்கிறதா. நம்ம சில நேரத்துல பண்றோம், கேடயத்தை பார்க்கறதே கிடையாது. கேடயம் பக்கத்துல போய் இருந்துட்டு எட்டி பார்க்கும்போது அங்கிருந்து கலர் அழிவாங்க. யார் அழிப்பா? ஏதோ சொல்லுகிறது, சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல அவன் வாயில எடுத்து போய் தலையை கொடுங்க. அவன் கட்சிக்கிற சிங்கம் தெரியுது. சிங்கத்தின் வாயில் தலையை கொடுத்த பிறகு நான் தானியலை போல ஆண்டவர் காப்பாற்றலாம், ஒரு தானியலை தான் காப்பாற்றினேன். எல்லாரும் தானியம் எல்லாம் கிடையாது, சிலர்லாம் அப்படியே லவக்க முடியும் சிங்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கேடயம் என்பது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வைப்பார். எதற்கு தெரியுமா? நீ அந்த பகுதியில நடந்து போக 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 முன்னாடி போய்கிட்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்து வந்த பொழுது முன்னாடி எங்க இருந்தது? அவங்க பக்கத்துல இருந்தது, அது ஒரு டிஸ்டன்ஸ்ல போயிட்டே இருந்தது. காரணம் அப்பதான் அது முழுசா அவர்களை மூடுதலா இருக்கிறது. ஆண்டவர் கேடயமா இருப்பார்னா நீ ஒரு நேரத்தில் அதை பார்க்கும்போது தெரியாது, ஏன்னா அது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். நம்ம போய் கிட்ட போய் பார்த்தாலும் தெரியாது, ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். நீ அவருக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் பலன்கள் எல்லாம் ஆண்டவர் அழகாய் தருகிறவராய் இருக்கிறார். அப்ப இரண்டாவது பார்த்தோம், அவர் செய்கிற மிகப்பெரிய காரியம்னா உதவி செய்வது அவருடைய பலனாய் இருக்கிறது. நம்புறவங்க தான் உதவி செய்கிறவரா இருக்கிறாங்க. மூன்றாவது காரியத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளை சாலமோன் சொல்லுகிறான் 29:25 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை விரிக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன விரிக்குமா? கண்ணியை விரிக்கும். கண்ணினா அது ஃபோர்ஸ் அல்லது வலைகளை விரிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தை வைத்துக்கொள்வான். மூன்றாவது காரியம்னா, நீங்க கர்த்தரை நம்பி இருந்தா உயர்ந்த அடைக்கலத்துல. இப்போ நம்பிக்கையோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா நீ சேஃபா இருப்ப. மூணாவது, முதல்ல சொன்ன சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருப்போம். இரண்டாவது என்ன சொன்னேன், நமக்கு உதவியும் பலனையும் ஆண்டவர் தருகிறார். அந்த கேடயமும் அது கூட இருக்கிறது. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரை நம்பி இருந்தா அவர் என்ன பண்றாராம், சேஃபான பிளேஸ்ல வைக்கிறார், ஒரு பாதுகாப்பை தருகிறார். அதான் செய்கிற சாபம் சொல்லுகிறார், உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறார். உயர்ந்த அடைக்கலம் எதுக்கு நம்ம கொடுப்பாங்க? ரொம்ப பிரஷியஸான திங்ஸ் தான். நீங்க உங்க வீட்டுல வந்து அலுமினி பாத்திரத்துக்கு பத்திரமா வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்க வீட்டுல அலுமினி பாத்திரம் வச்சிருப்பீங்க, அதுக்கு அதுல ஒரு ஆளுக்கு ஸ்டோர் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? அதுக்கு எத்தனை பேர் வீட்டுல பீரோட போய் வச்சுக்கிறீங்க? இப்ப சர்ச்சை வரும்போது எத்தனை பேர் அவங்க வீட்டு அலுமினி பாத்திரத்தையோ இல்ல மண் பாத்திரத்தையோ எடுத்து என் வீட்டுல பீரோட வச்சுட்டு சொன்ன மட்டும் கை தூக்கி பார்ப்போம். சரி, எத்தனை பேர் தங்கத்தை வெளியே வச்சுட்டு வந்துருக்கீங்க? அது வேஸ்ட் தானேங்க. இப்போ காதில் போறீங்க, மூக்கில் போறீங்க, எங்கேயோ போறீங்க, கழுத்துல போறீங்க, கையில போறீங்க, மூஞ்ச பாடியில் போறீங்க, எல்லாம் போடுங்க. அது எத்தனை பேர் எங்க வீடு பாதுகாப்பு ஆண்டவர் பாதுகாமா பார்த்துக்குவாரு, வீட்டு வாசல் வச்சுட்டு வந்து சொல்ல மட்டும் கைத்துருங்க? யாருமே இல்லை. முஞ்ச சில பேர் பையன் செக் பண்ணா பையன் தூங்கி வந்திருப்பான். உன்னாதான் ஒரு விசுவாசி பயங்கர வீட்டா ஃபீல் வந்து நீங்க ஒரு சபையில நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன், வீட்டுல கூட பையன் பாஸ்டர் 50 சாதத்தை கையோட கொடுக்கணும் எடுத்து வந்து நினைச்சேன். நான் யூஸ் ஆடுவே ஒரு நாள் பேசி நம்ம மொத்தமா இங்கே போயிடணும், எதுக்கு கணக்கு பிடிக்கல அப்படின்னு ஜோம் பண்றோம், புரியுதுங்களா? எதுக்கு சொல்லுங்க அப்படின்னா, உயர்ந்த ஒரு பாதுகாப்புல வைக்கணும்னா அது ஒரு வேலை இருக்கணும்.
விலை இல்லாத எந்த பொருளையும் கொண்டு போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சேஃபா வைக்கவே மாட்டோம். தங்கத்தை ஏன் சேஃபா வைக்கணும்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு. இப்போ உனக்கு என்ன விலை, எனக்கு என்ன விலை கொண்டு போய் உயர்ந்த அறைகளை வைக்கிறது அவ்வளவு யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் அவ்வளோ பிரஷா அதிகபட்சம் வீடுகள்ல போனா தெரியும், வீட்டமாகவே புருஷனுக்கு வேற மதிப்பே கொடுக்காது. புருஷனை வீட்டமாக பண்ண மாட்டான், மதிப்பே கொடுக்க மாட்டான். வீட்லயே வேலை இல்லை, ஆனா அவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாயிருக்கிறது. நீங்களும் நானும் ரொம்ப சேஃபா வைக்கிறாங்க. எதெல்லாம் சேஃபா வைப்பாங்க, நம்ம இருக்கு பணத்தை சேஃபா வைப்பாங்க, பேங்க்ல இல்ல டைமண்ட் வைப்பாங்க, இல்ல ஏதோ பொருட்களை பத்திரமா சேஃபா வைப்பாங்க. அதை விட பாதுகாப்பா உங்களில் வைக்கிறார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை உணர்வதே கிடையாது. இப்போ தங்கம் கழுத்துல இருக்கிறதுனா அது தங்கம், சேர்த்து கடை போயிடுச்சுன்னா அவன் அதை அப்படியே வச்சிருப்பான். ஐயோ பாவம், அந்த சிஸ்டர் கழுத்துல போட்டுருந்துச்சு, டெய்லி பாவம் ஏதோ கஷ்டத்துக்காக வைத்து இருக்காங்க, நானும் இது ஒரு பொம்மை கழுத்துல போட்டு டெய்லி தொடச்சு வைக்கிறேன் வைப்பான். அதுக்காக போட்டு எங்கே சொல்லி வைப்பான் மூட்டையில போட்டு. இதை நிறைய பேர் அப்படிதான், நம்ம வேலை தெரியாம ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு வைத்திருக்கிறான்னு தெரியாம நம்ம ஏற்பட்டு போய் அடக்கடை வச்சிடணும். யார் அடக்கிறாங்க, உலகத்தை ஒருத்தவங்க வந்தீங்கன்னா லவாக்குன்னு புடிச்சுவான். உங்களுக்கு மொத்தமா ரட்சிப்பை கொடுக்க கொடுத்தீங்க வச்சுங்களேன், அவன் நல்ல வேலை கொடுப்பான். ரட்சிப்பை கொடுத்தா நல்ல வேலை கொடுப்பான். யாரு, இந்த ஊர்ல ஒரு அடைக்காரன் அவனை தான் பண்ணுவான். நீங்க மட்டும் போய் ரட்சிப்பை மறுதளிக்கிறேன்னு சொல்லி பாருங்களா, உலகத்துல இருக்க எல்லா ஐஸ்வர்யத்தையும் தருவோம். சிலதான் அப்படிதான் உலகத்தின் காரியங்களை தேடி ஆண்டுடைய பாதுகாப்பை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா நீங்க நானும் அப்படி அல்ல, உயர்ந்த அடைக்கலத்துல ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நான் இன்னமும் அப்படிப்பட்ட அடைக்கலத்துக்குள்ள இல்லைங்க அப்படின்னா தப்பு ஆண்டவர் மேல, தப்பு ஆண்டவர் மேல. நீ அடைக்கலைக்கு போவாங்க, ஆனவன கல்வி இருக்கு, திங்கக்கிழமை அடைக்கடைக்கு போறது, செவ்வாய்க்கிழமை அடைக்கடைக்கு போறது, வாரம் ஃபுல்லா அடைக்கடைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆடையில வந்து அடவே மீட்டடும் அடவே மீட்பதே மீட்டடும். சிலதான் மீட்பர் வச்சு மீட்பர் சபையிலே இருக்கும், ஆனால் அதெல்லாம் மீட்டு இருக்குது, அவங்கள அடைக்கடை பண்ணல. அப்போ ஒன்றுகளா தெரிந்து கொள்ளுங்க, வேறு சொல்லுவது உயர்ந்த அடைக்கலத்துல அவ்வளவு விசேஷமான பாதுகாப்புல மூன்றாவது நம்புகிறவங்க தான் அவர் வைக்கிறார். எல்லாரையும் கொண்டு போய் வைக்க மாட்டார். எல்லா தங்கத்தையும் நீங்க கொண்டு போய் வச்சுருக்கீங்களா சொல்லுங்க. இப்போ வீடுகள்ல வீட்டமாக்க பிரதர்ஸ்லாம் எல்லாம் கையில காலில் நிலத்துல மாட்டிருக்கீங்க, எல்லா தங்கத்தையும் எடுத்து வச்சுட்டா தூங்குங்க. சிலர் கண்ணாடி கீழே வைப்பாங்க, சிலர் சைட் டேபிள் வைப்பாங்க, சிலர் வந்து பாத்ரூம்ல செடிக்குள்ள போட்டு வைப்பாங்க பத்திரமா இருக்கணும்னு. எல்லாத்தையும் ஒரே வைக்க மாட்டாங்க. வச்சா வரவங்களுக்கு ரொம்ப இருக்கு, மொத்தமாட்டே போட்டு போயிடுவான். அப்படி வைக்காதீங்க. ஒரு அம்மா சொல்லி பாருங்க, சாட்சி டிஃபன் பாக்ஸ் வச்சுன்னா அதை விட்டு போயிட்டான், திருப்பாங்க நம்ம சக்சஸ் சாட்சினாங்க. அப்போ ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்தையும் கொண்டு போய் ஆண்டவர் ஒரு இடத்துல வைப்பாரா? வைக்க மாட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம திருச்சபையில நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல தான் வைப்பாரு. வேதம் சொல்லுகிறது, நீ உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள வரணும், முழுசா நம்பணும். நீ அரை இதுல நம்புறீங்கன்னா வெளியதான் வச்சிருப்பாரு. அவன் வந்து பீரோ உடைக்க வேண்டியதுல கதவு உடைக்க வேண்டியது, ஜன்னல் உடைக்க கதவு ஊற்றிட்டு போயிடுவான். சில விசுவாசம் அப்படிதான் அரை நம்பிக்கையோட இருப்பாங்க. ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, ஜன்னல் வெளியே கம்பி விடுவான் பிசாசு, சவுண்ட் வருது அப்படியே தூக்கிட்டு போகும்போதே கண்ணு தெரிஞ்சு அப்படி போயிடும். ஒன்றுலாம் தெரிஞ்சு சொல்லுங்க, நீ முழுசா நம்பினா உன்னை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறவராக இருக்கிறார். அடுத்த வாசிகளா ஏசாயா 26:3 வாசிங்க. ஐசையா 26:3 பாருங்க. உம்மை உறுதியை பற்றி கொண்ட பழங்குடியவர் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து பாருங்களேன். 4வது காரியம் என்னன்னா, அவரே என்ன பண்றாரா, உன்னை சமாதானத்துல காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த சமாதானம் நிலை பெறாமல் இருக்கிறது. சிலுவையில நமக்காக விட்டு சில சமாதானம் நிலை பெறாமல் இருக்கிறது. உங்களை உறுதியாக முழுசா நம்புறவருக்கு அவர் என்ன பண்றாரா, உன்னை விட்டு சமாதானம் போகாதபடி வைக்கிறவராக இருக்கிறார். வைக்கிறவரா? எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உனக்குள்ள ஒரு சில நேரத்துல கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை வந்தா கூட உடனே ஆவியானவர் சொல்லுவாரு, நீ ஆண்டோடைய பிள்ளை,
இயேசு ரத்தம் சொல்லு, ஆண்டவர் இதெல்லாம் விடுவிப்பார் நம்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் பண்ணுவாரு உனக்குள்ள ஊட்டிக்கொண்டே இருப்பார். சிலதான் பாருங்க வச்சுங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க நாட்கள் கணக்கில் அழுதுட்டே இருப்பாங்க, வருடங்கள் கணக்கில் சொல்லலாம் அழுவாங்க. எனக்கெல்லாம் பார்க்கும்போது யோசிப்பேன், இவங்க கொஞ்சம் கூட ஆண்டவர் நம்பிக்கையே இல்லையா? கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீ பூர்ண சமாதானத்துல அவரே உங்களை காத்துக் கொள்ளுகிறார். நம்ம சமாதானத்தை எப்பவுமே வச்சுக்கே இருக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க சமாதானம் எப்பவுமே சமாதானமாகவே இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்குன்னு ஒரு சமதி இருக்கு உலகத்துல ஒருத்த அந்த சமாதானத்தை பாறைகள் டக்குன்னு அடிச்சு உடைப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் முழுசா நம்புறவங்க அவரையே காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அற்புதத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிறைந்திருந்தாலும் நான் உங்களோட செய்த உடன்படிக்கை மாறவே மாறாதுவார். காரணம் என்ன? இந்த வசனம் எப்படி நம்ம ஞாபகத்துக்கு வரணும்? நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு மொழிதான். ஆனா நம்ம பிரச்சனை வந்தவங்க நம்ம பண்றோம், ஆண்டு சமூகம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளாண்டவரே, ஏன்னா நம்ம தான் அடக்கட்ட பாதி வச்சுட்டு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, என்னை பிரித்தெடுத்தீரே, தாயின் கருவில உருவாச்சவனே என்னை பார்த்தீரே, இந்த நேரம் அவருக்கு சொல்லுவோம். அவர் தான் நான் தான் சொல்லிட்டு நம்ம உண்மைதனமா சொன்னேன். அந்த நேரம் யாருக்கு சொன்னார்? ஆண்டவர் நம்ம தான் சொன்னேன். நம்ம அவருக்கே சொல்லுவோம், ஆண்டவரே தாயின் கருவில உருவாச்சவனே பார்த்தீரே, அதான் சொன்னார். உன்னதான் நான் பார்த்தேன், உன்னதான் பிரித்து எடுத்திருக்கிறேன், உன்னதான் கூட்டு வந்திருக்கிறேன், உனக்குதான் பூர்ண சமாதானத்தை உங்களை காத்துக் கொள்ளுகிறேன், நீ எதுக்கு கலங்குற? அப்போ ஒரு தடவை தெரிஞ்சு சொல்லு, நீ முழுசா ஆண்டவரை நம்பிக்கை வைப்பாயன்றா, நம்பி இருப்பாயன்றா, பெனிஃபிட்ஸ் தெரியுமா? அவரே சமாதானத்தை காத்துக்கொள்ளும், உன்னை விட்டு விலகாதவரை காத்துக்கொள்ளும், உன்னை விட்டு அந்த சமாதானம் போகாதவரை காத்துக்கொள்வா. இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலும் சமாதானமா இருக்கும். ஒரே ஒரு இடத்துல அவருக்கே தாங்க முடியாம என்ன பண்ணாரு? கெசமத்துல ரொம்ப குறுகி ஆழ்ந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், மறுநாள் விடியத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்கும்போது அந்த 24 மணி நேரம் டைம் லைன் ஓடி இருக்கும், அல்லது ஒருவேளை 3 நாள் டைம் லைன் ஓடி இருக்கும். அந்த 3ஆவது நாள் டைம் லைனை பார்த்திருப்பாரு. உயிர் தெழுவதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஸ்திரமான நம்பிக்கை வந்தது. போய் அழகா நின்றாரு. பாருங்க, ஒன்று தெரிஞ்சுக்கோ, உண்மை என்னை பிரித்தெடுத்தவர் நம்மை கொண்டு போய் அழகாய் அங்க நிறுத்துவதற்காக நிறுத்திருக்கா. அப்படி என்றா சமாதானத்தை அவரே காத்துக் கொள்ளுகிறதா இருக்க. ஏன்னா பெருசா எதுவுமே படுத்தாரு. நான் சமாதானமா இருக்க போறேன் அப்படின்னு அதெல்லாம் முடிவு வீட்டிலே நான் சமாதானமா இருக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? சிலலாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எதுக்கு வெளியே போனதான் சண்டை வருது, வாயை கொடுத்தாதானே, அதனால அமைதியாவே இருப்போம். அதனால கவலைப்படாதீங்க, தானாக இழுத்து விடுவோம். தானாக சமாதானம் பிசாசு அப்படிதான் செய்வா. ஆனா ஒன்று தெரிஞ்சு கொள்ளு, நீ என்றால் ஆண்டவரை முழுசா நம்பியிருப்போம் என்றால் அவரை காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசிக்கலாம். எரேமியா 17:7-8 மட்டும் வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீரிடையே நாட்டப்பட்டது. பாருங்கள, முதல் காரியம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்ட மனுஷன் தான் அவரை நம்பிக்கிறவன் பாக்கியவான். அதான் முதல்ல சொன்னோம். முதல்ல நான் 1ஆம் தேதி காலையில் சொன்னேன், மரியாள் பாக்கியவதி. ஏன்னா மனுஷன் நம்பா எதையோ சத்தத்தை கேட்டா வந்தவன் தூதனான்னு கூட கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இப்ப நான் இருந்தா வச்சுக்கேன், தூதர் வரான்னு வச்சுக்கேன், நீ 6 வாக்கியம் வச்சுட்டாலும் நம்புவேன். இங்க இருந்து அங்க பார்க்கப்போ அப்படிதான் நம்புவேன். சிலலாம் தான் சொல்லுவாங்க தெரியுமா, ஏன்னா அவங்க தூதனாலே கன்ஃபார்ம் பண்ணல, அதெல்லாம் கேட்கவே இல்லை. நம்ம தான் பாக்கியம் நிறைய பேர் வாங்கினாலே சொல்றது, கர்த்தரை முழுசா நம்புகிறவன் பாக்கியவான். அவன் தண்ணீரிடையே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்வை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனிவருவதுமான மரத்தை கொண்டிருப்பான். இப்ப வேதம் சொல்லுகிறது, முழுசா நம்பனவங்கள பாக்கியவானா ஆண்டவர் நிறுத்துகிறார். பாக்கியவானுடைய கடைசி பகுதியில நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ சரியான இடத்துல நாட்டப்பட்டிருப்பா. சரியான இடத்துல நாட்டப்பட்டிருந்தா உன் வேறு சரியான தண்ணிக்குள்ள போகும். சரியான தண்ணிக்குள்ள என்னதான் தென்னை இறங்கி கூவனதி அடியில மரத்துல வந்தாலும் இறங்கி தண்ணி வெட்டும்போது நாட்டம். வெட்டும்போது என்னதான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே இருந்தா கூட நம்ம ஜெயில தமிழ் தூங்க முடியும். அதான் ஏன்னா
சுத்தமான தண்ணீர் எங்க இருக்குது, சுத்தமான காற்று இருக்குது, அங்க நம்ம சுவாசிக்க முடியும். அதே போலதான் நீ எந்த இடத்துல இருக்கிறையோ அந்த இடத்துல நல்ல தண்ணீரா சத்தியங்களை அழகாய் பிரசவித்து அதுல நீ வேறொன்று நிற்கும் பொழுதுதான் உனக்கு சமாதானமோ சந்தோஷமோ நிலை பெறாமல். அப்படி என்றால் ஒன்று தெரிஞ்சு சொல்லுங்க, நீ நம்பி ஆண்டவர்களை முழுசா நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற நைசி காரியம் தெரியுமாங்க, உனக்கு கரெக்டான இடத்துல வேறு விடணும். கரெக்டான இடத்துல சிலர்லாம் நீர்காலமா நடப்பட்டிருப்பாங்க. அந்த நீர்காலே முதல்ல எதுவும் தெரியாது. வெயில் அடிச்சா சில நேரத்துல காஞ்சி போயிடும், சில நேரத்துல மழை வந்தா அந்த நீர்கால அதிகமாகி பொங்கி வெளியே வரும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது நிதானமாக இருக்கணும், அது சரியானதாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, நடப்படுவது மாத்திரமல்ல, வேறு விடுவது அவசியம். அந்த வேறு விடுறது நீங்க போய் வேறு விட முடியாது, ஆவியானவரே செய்வார். சிலர்லாம் கேட்பாங்க, என்னங்க நிறைய வாரம் புது ஆத்மாக்கள் வராங்க, நினைச்சிருப்பாரு. வேறு விட செய்யவே அவருடைய வேலை தான். நம்ம போய் வேறு அவங்க மரத்தை நோண்டி வேதிக்கு தான் விடுங்க அப்படிலாம் விட முடியாது. நீங்க மரத்துல எவ்வளவுதான் வேறு விட ட்ரை பண்ணாலும் அது தண்ணீர் எங்க இருக்கோ அங்கதான் வேறு போகும். அப்படி என்றால் ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீயும் நானும் ஆண்டவரை முழுசா நம்பிக்கையா இருப்போம் என்றால் எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையில வராதபடி அவர் அழகாய் பாதுகாக்கிறவராக அழகா செய்வார், அவரே செய்வார். நம்ம பெருசா ஆராய்ச்சி பண்ணி எப்படி நடக்க அவங்க ஆராய்ச்சி பண்ணவே வேணாம். காரணம் முழுசா நம்பலாம். மரியம்மாவை நான் எப்பவுமே யோசிப்பேன், வேதத்துல எனக்கு ரொம்ப பிடித்த தாய் என்றால் மரியம்மா தான். மற்ற நிறைய ஸ்திரீகள் இருக்கிறாங்க வைத்துக்கொள்ள, இந்த அம்மா இருந்த சூழலில அந்த சத்தத்தை கேட்டு நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற பெண்கள் மரியாதை போல ஒரு சத்தத்தை கேட்டு நீ கர்ப்பவதி ஆகிட்ட அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்களே தெரியாது. முதல்ல சத்தத்தை நம்புவாங்களே தெரியாது. அந்த சத்தத்தை ஆராய்ச்சி பண்ணாம அப்படியே ஏற்றுக்கொள்ளாங்க. ஆனா முழுசா நம்பனா பாக்கியவதே என்று பேர் வாங்கினா, நீ நான் முழுசா நம்பனா பாக்கியவானா ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். கடைசியா எது சொல்லுகிறது, இந்த முழுசா நம்புவதற்கு மூணு காரியம் பண்ணணும். நான் எப்பவுமே எதிர்த்துல பிரசங்கம்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எது பண்ணாலும் எதனா பண்ணாதான் கிடைக்கும். ஒண்ணு மட்டும் தான் எதிர்த்துல ஃப்ரீ. என்ன ஃப்ரீ? கட்சிப்பா ரட்சிப்பு மட்டும்தான், மற்ற எல்லாமே வேலை இருக்கு. எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. உனக்கு சந்தோஷம் சமாதானம், உங்களுக்கு உதவி செய்வதற்கு, நீ கேட்கிற காரியங்கள் அல்லது உனக்கு எந்த வெயில் உஷ்ணம் காணாமல் இருப்பதற்கு, உனக்கு பாதுகாப்புக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. அந்த வேலை என்ன நான் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்பிக்கையே சந்தோஷமா இருக்கு. பாருங்க, முதல்ல மூணு காரியம் தான். முதல்ல என்ன பண்ணுமா, நம்பிக்கையிலே இருக்கணுமா. நீங்க ஒரு காரியத்தை நம்பிக்கையா ஆண்டவர் செய்வார் என்று நம்பிட்டா ஆண்டவர் செய்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் செய்த வரைக்கும் முதல்ல ரட்சிக்கப்பட்டவனே ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்டவனே ஒரு சந்தோஷம். ஆனா அதே சந்தோஷம் இன்ன வரைக்கும் இருக்கிறதா? ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கையில உங்களுக்கு சந்தோஷம் ஒரு நாளும் மாறவே கூடாது. வேறு சொல்றது, எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், எப்போதும் சந்தோஷமா. அப்ப நம்பிக்கை வைப்பதில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் இயேசுவில் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களா, இயேசு செய்து முடிப்பார் என்ற சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கு. அதுதான் உண்மையான சந்தோஷம். இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, உபத்திரவத்துல எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருக்கணும். உபத்திரவம் வந்தா என்ன பண்ணணும், ஓடிடணும். ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும், ஓடி போயிடும். உபத்திரம் வந்தா இருக்கணுமா, பொறுமையா இருக்கணும். ஏனென்றால் சில நேரத்துல ஆண்டவர் உன்னை எக்யூப் பண்ணும்போது அல்லது உன்னை ஆயத்தம் பண்ணும்போது உன்னை தகுதிவானாக மாற்றும்போது அது பல காரியங்கள் இருக்கும். ஒண்ணுல ஒரு நல்ல வாசகால் வேணும் வச்சுங்களேன், உங்களுக்கு பல பேர் வந்து இன்னும் அழகா பண்ணிருக்காங்கப்பா அந்த டோர் அப்படின்னு சொல்லணும்னா அந்த டோர் நிறைய பிரச்சனை இருக்கு. நிறைய அதே மரத்தை வாங்கினது வச்சுட்டு அது வாசகால் ஆயிடுமா, அதை இழைக்கணும், அதுக்கு எல்லாரும் உடைய அடி பண்ணணும், இவ்வளவு காரியம் தான் அது பார்ப்பதற்கு அழகா இருக்கும். சில நேரத்துல ஆண்டு உங்க வாழ்க்கையில உபத்திரங்கள் வருதுன்றா உன்னை மேன்மையாய் வைப்ப அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன பண்ணுமா, உபத்திரம் வரும்போது பொறுமையா இருக்கணும். எதுல பொறுமையா இருக்கணும் தெரியுமா, முதல்ல உன் வாயில பொறுமையா இருக்கணும். எது சொல்றது, ஜீவனும் மரணம் எதுதான், நாக்கு தான். நீ நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் பொறுமையை எங்க திறமை எழுதுறாங்க, நாக்கில தான் எழுதுறாங்க. ஆண்டுகிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்றது,
என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஏன் ஆண்டவரே இப்படி பண்றா அப்படி அழைச்சவர் எதுக்கு அழைச்சிருக்காரு? உன்னை அழகா பாதுகாத்து அங்க கொண்டு போய் நிறுத்தும் போது பல பேர் மத்தியில உன்னை பிரகாசமா நிறுத்துவது அவருடைய வேலை. அப்போ இரண்டாவது, பொறுமையை இழக்கவே கூடாது. என்ன நடந்தாலும், எது நேர்ந்தாலும், ஏதோ ஒரு திட்டத்துக்காக என்னை அழைத்தவர் நிச்சயமா என்னை உயர்த்துவார். செய்த காரியங்கள், கொடுத்த காரியங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று என்ன பண்ணுவா? பொறுமையா இடத்துல உங்க கல்லுமா சிலதான் பார்த்துருக்கீங்களா? எனக்கு நான் எதுவே இடத்துல உள்ள போய் கல் எடுத்ததே கிடையாது. அது ரொம்ப ஆழமா இருக்கும். உள்ள போட்டு முடிச்சுருப்போம். நான் போன எனக்கு பெருசா இருக்கும். ஒரு வேலை சின்னதாக என்ன வந்தா சொல்லுவோம், வீட்டில் கல்யாணத்தை ட்ரை பண்றேன். எனக்கு நீங்க பல வீட்டில் போகுதுதான் தெரியும். அப்ப கிணத்துல குடிச்சு எத்தனை பேர் இருக்கீங்க? உள்ள போய் கல் எடுக்கணும். நீங்க எவ்வளவுதான் வேலை உள்ள போனா அந்த கல் நோக்கலாம். அது அங்கேதான் இருக்கும். அப்படிதான் ஆவிக்குரிய பிள்ளைகள் சில நேரத்துல உங்களுக்கு உபத்திரங்கள் வரும்போது நீ அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே, முதல்ல சொன்னேன் எருமாடு மாதிரியே இருக்கணும். இப்ப இருக்குன்னா அதுதான் ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு மிகப்பெரிய ஸ்தானமா இருக்கும். இரண்டாவது, உபத்திரம் வந்ததுன்னா நீ முதல்ல வாயை கண்ட்ரோல் பண்ணு, இரண்டாவது சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணு, மூணாவது நீ சொல்லுறத அப்புறம் எதுவுமே சொல்லாத, நீ பாட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதலா பொறுமையா இரு. ஆண்டவர் முன்பு சொன்ன எல்லா நம்பிக்கைக்குரிய பலன்களையும் தானாகவே தருகிறவராயிருக்கிறார். மூணாவது ஒரு காரியம் இருக்கு, அது எனக்கு ஜெபத்துல எடுக்கணுமா? ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஜெபத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. நம்ம பாதியில ஒரு பாதி இடத்தை தாண்டிட்டு நீச்சல் விட்டுறோம் அப்படின்னு என்ன பண்ணுவான்? உள்ள நீச்சல் தான் தெரியும். அதுவும் இடத்துல நீச்சல் ரொம்ப தெரியும். பாதி இடத்துல போயிட்டு நீங்க நீச்சல் மாத்திரம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 3 செகண்ட் கூட கேட்டு தரைக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 3 முறை வெளியே வருவீங்க. எதுக்கு அதிலேயே சொல்லுங்க பாத்தீங்கன்னா, எந்த உள்ள போனோம்னா வெளியே அதிலேயே சொல்லுவாங்க. அது 3வது அதிலேயே போடுறது என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் சேர்ந்து அதிலே போட்டாங்க அர்த்தம். எனக்குள்ள எது சொல்லுங்க என்றால், ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியம் ஆண்டவர் செய்கிறார் என்றால் அது உறுதியா ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பாருன்னா கொடுப்பார். அது எந்த விதத்திலையும் மாற்ற மாட்டார். உனக்கு சமாதானத்தை தருவார், நிச்சயமா தருவார். அந்த சமாதானம் வேற சொல்லுது, சிலுவையில அவருடைய சமாதானத்தை எடுத்து போய் அவருடைய சமாதானம் எப்படி வருது என்றால், கண்ணு எதிர்க்க அவருக்கு நன்மை வாங்கினவரே அவர் காட்டி கொடுக்குற அளவுக்கு இருந்த சமாதானம். யோசிச்சு பாருங்க, கூட உங்க வீட்லயே இருந்து உங்க சொத்தையே தின்னு உங்களுக்கே குழி பத்துட்டு பக்கத்துல நிற்கும் போது உங்களுக்கு விட்டு இருக்குமா? வாசகோதரனே அதை கை போட்டணுமா? இது அமீரத்து மண்டபத்திலே போட்டு அவர் அப்பவே சாவடிக்கணும் தோணுமா? தோணாது. எனக்கு தோணுங்க, நான் ஏசுறதெல்லாம் கிடையாது. எனக்குலாம் தோணும். அது பக்கத்திலேயே ஒரு துரோகி இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவரு 3 வருஷம் கூட வச்சுட்டாரு. நான் முதல் நாளே போட்டு தள்ளியிருப்பேன். யூதாஸ் இவன் தான் யூதாஸ் ஐடென்டிஃபை ஆயிருந்தா முதல் நாளே போட்டு தள்ளியிருப்பான். அவர் பாரு எவ்வளவு சமாதானம், அதனால ரொம்ப பெருசு, அதை அழகாக தருவார். அப்ப 3 காரியங்கள் ஏதோ சொல்லுகிறது. நீங்க நல்லா வாசிக்கலுங்க. நீங்க நம்புறீங்கன்னா நம்பிக்கையில எப்பொழுது எடுக்கணுமா? 2வது வாசம், நீங்க துன்பப்படுறீங்கன்னா அந்த துன்பத்துல உபத்திரத்துல எடுக்கணுமா? பொறுமையா இருக்கணும். 3வது ஜெபத்தை ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்க வேதத்துல அப்புறமா வாசிக்கொள்ளுங்க. அவர் எழுதுகிற புக் ஆஃப் ஜூட்ல யூதாவின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரால் எல்லாமே செய்ய முடியும். எழுதுறீங்க வாசிங்க. யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அது 5ஆம் வசனம் இருக்கு. வாசிங்க. ஆண்டவருக்கு நினைப்போட்டு விரும்புவது கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசிகளை அறிந்தார். எகிப்து தேசம் சும்மா இருந்தாங்க. அவங்க பாட்டு பண்ணிதாங்க, ஜோம் பண்ணிதாங்க. ஆண்டவரே இது ஒரு ரட்சகர் அனுப்புங்க, இது அடிமை தளத்திலிருந்து விடுதலை ஆக்குறாங்க. ஆண்டவரே போய் அவங்க விடுதலை பண்ணி கூட்டு வந்துட்டாரா இல்லையா? கூட்டு வந்து என்ன பண்ணிருக்கணும்? கொண்டு போய் காணாமல் விட்டுருக்கணும். விசுவாசிக்காத ஒரே ஒரு காரணத்தினால மொத்தமே போட்டார். மொத்தமே அழிச்சார். ஒருத்தவங்க எகிப்துல இருந்து வந்த ஒருத்தரோட உள்ள சேர்க்கவே காரணம் என்னவென்றால், ஒன்று நிலத்திற்கு கொள்ளு, நீங்க நான் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லா காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம்.
நீ விசுவாசிக்காம நம்பாம விட்டுட்ட அப்படின்னா வழியில என்ன பண்ணுவாரு? அவர் டியாதான். யாரு? நம்ம எதிராளி. எப்படா வருவோம் லபக்குன்னு முழுங்களான்னு வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருப்பான். ஒண்ணுல யோனா போறதுக்கு முன்னாடி யோனா தண்ணியில குதிக்கிற மாதிரியே இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க அந்த பகுதியை வாசி இமேஜின் பண்ணீங்கன்னா மீது வாயை திறந்துக்கிட்டே இருந்தது. இவர் குதிக்கும் போது தண்ணி தான் குடிச்சாரு. உள்ள கணக்கத்தை பார்க்கும்போது தான் இங்க இருந்தாரு. அப்பதான் நம்ம எதிராக இருப்பான். நம்ம குதிக்கும் போது ஆண்டவருக்கு விலைக்கு போகும்போது நம்பிக்கையை குறையும் போது அவர் மீது அவிசுவாசம் வரும்போது கேள்விகள் கேட்கும் போது உபத்திரத்தில் நினைக்காமல் இருக்கும் போது ஜெபத்துல குறைவு விடும்போது நம்ம சந்தோஷமா இல்லாத பொழுதுதான் காத்துக்கிட்டே இருப்பான். உள்ள குதிச்சோட லபம் நம்ம கணக்கத்தை பார்க்கும்போது ஐயோ மாற்ற இடம் பெரிய வயிறாகுதேன்னு இருக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உன்னை என்னைய பிரித்தெடுத்தவர் நிச்சயமா வாக்குறுத்தம் பண்ணினவர் மாறவே மாட்டார். அவர் சொல்லுற காரியம் நீ என்ன முழுசா நம்பு, உனக்கு எல்லா பலனையும் அவர்கள் ஒரு 4 13 தான் சொல்லியிருப்பேன். நிறைய காரியம் இருக்கு வேறு சொல்லுகிறது. அப்படி என்றால் முக்கியமான 3 காரியம் உதவி செய்கிறார். உதவியுடன் சேர்ந்து பலத்தை தருகிறார். 2வது அவர்களுக்கு சமாதானமும் சந்தோஷத்தையும் தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 3வது பாதுகாப்பா வைக்கிறார். அது எங்க பாதுகாப்பு? உயர்ந்த அழைக்கும் பெஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ்ல உண்மையை வைக்கிறவராக இருக்கிறார். இருந்த இடத்துல கண்டதை ஒருவேளை இதுவரைக்கும் நான் அறகுறையா நம்பி இருக்கிறேங்க. இந்த காலையில வரும் பொழுது கூட நான் சந்தோஷமா வரல, சமாதானமா வரல, நான் ஏதோ ஆலயத்துக்கு வந்தா ஆண்டவர் சமாதானம் தருவார் என்று வந்திருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா தருவார். இந்த இடம் சமாதானத்தினால் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த இடம் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்ததாக நிச்சயமா உனக்கான சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆனா ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளு, நீ ஆண்டவர் மேல முழுசா நம்பி இருக்கிறாயா? அப்படி நம்புவா என்றால் 3 காரியத்தை விட்டுறாத. நம்பிக்கையை ஆண்டவரை வைப்பா என்றால் ஆண்டவர் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நீ சந்தோஷப்படுவோம். உன்னை பார்க்கும்போது ஆண்டவரே சிரிச்சு சந்தோஷமா அந்த அளவுக்கு சந்தோஷப்படு. உபத்திரங்கள் வருகிறது என்றால் கவலைப்படாத, பொறுமையாய் அவருடைய சமூகத்திலே செல்வத்தை விட்டுட்டே விட்டுறார். எந்த சூழ்நிலையாக இருந்தால், எந்த நிலையில இருந்தாலும் நீ செல்வத்தை மாத்திரம் விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பாய் என்றால் ஆண்டவர் நிச்சயமா இந்த காலையிலே உன்னோடு பேசின எல்லா காரியத்தையும் ஆண்டவனுக்கு அழகாய் செய்கிறவராய் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில உன்னோடு என்னோட பேசியிருப்பார் என்றால் அவர் பெரிய நம்பிக்கையை முழுசா வைத்திருப்பார் என்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்கிறவராய், பெரிய அற்புதமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். அது எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ அவரை முழுசா நம்புறியா? பரிசுத்த ஆவியானவரை முழுசா நம்புறியா? ஆண்டவர் முழுசா ஏற்றுக்கொண்டாயா என்பதுதான் அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இதனால ஒரே ஒரு காரியமாய் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டு சமூகத்துக்கு வரும் பொழுது நான் சந்தோஷமா வரல அப்படின்னா இன்றைக்கு தீர்மானி எப்போ சோமன உட்கார்ந்தாலும் மன மகிழ்ச்சியோடு உட்காரு. ஆண்டோட பேச போகிறேன் என்று உட்காரு, ஆண்டோட பேச போகிறார் என்று உட்காரு. நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர்கள் அழகாய் வழிநடத்துவதாய் இருக்கிறார். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழையாமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழையாமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை நான் நம்பியிருக்கிறேன்.
அப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்க்கையில் இருக்கும் தானாகவே ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை எண்ண முடியாத நன்மைகளையும் பலன்களையும் தானாவும் வாழ்க்கையில் தருகிறார். நம்பிக்கையாய் பற்றிக்கொள்கிற ஒவ்வொருவருடைய பாக்கியவான்களாய் மாறும். கேட்ட சத்தியத்தின்படி சத்திய ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கேட்ட பலன்கள் எல்லாம் தரும்படியாய் சத்தியங்களை விடுதலையாக இயேசுவை நாமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் நம் ஒவ்வொருவரை இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை என் ஆத்துமாவே கிறிஸ்து கர்த்தரின் சகல ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார்.